வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலக்கீரை சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். காலையிலே கீரை வைக்கிற தாத்தா வந்தாரு. அவர்கிட்ட பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்டை பயன்படுத்த போறதுல வெறும் கீரையை தான் பயன்படுத்த போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டுல அதிகமான நார் இருக்கும். அதுல சப்பாத்தி பண்ண நல்லா இருக்காது. அதுக்காக தான். ஸோ ஒரு கிண்ணத்துல 1.5 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சிருக்கேன். 1.5 டம்ளர் பயன்படுத்தினா போதும். இந்த கீரையும் நம்ம கலந்து வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமே பயன்படுத்தலாம், போதும். லைட் கிரீன் கலர்ல இருக்கிற கீரை டார்க் கிரீன் கலர்ல மாறணும். அந்த டைம்ல நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்ப கீரையை ஆற விட்டுட்டு நான் மிக்சியில போட்டு ஆட்டிக்க போறேன். அதை சப்பாத்தி மாவுல ஏற்கனவே உப்பு போட்டு வச்சிருக்கேன். இதுல இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பாலக்கீரையும் கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் மேல லைட்டா எண்ணெய் தடவி ஊற வைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப 1/2 மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி போட்டு பசங்களுக்கு தந்துடலாம். மாவு மேல தடவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாம வரும். இப்ப சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ ஹெல்த்தியான பாலக்கீரை சப்பாத்தி அண்ட் சாம்பார். தேங்க்யூ.